மனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். சீக்கிரமாக காவேரி விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரி பாப்பா 3 பேருமே ஒன்று சேரணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்தில் காவேரி வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுமே மிஸ் என்னாச்சு மிஸ், ஏன் வந்துட்டு இவ்வளோ டென்ஷனாக பேசுனீங்க, அழுக வேற செஞ்சீங்க, அம்மா எங்கே போனாங்க, எப்போ இருந்து காணோம், ஏதாவது தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை சார் நான் காலையில் அம்மாவை கோவமாக பேசிட்டேன், அந்த டைமில் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு வேற சொல்லிட்டேன், அந்த கோவத்தில் தான் அம்மா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அக்காவுக்கும் கூப்பிட்டு பார்த்தேன், அக்கா கால் பண்ணியும் அம்மா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ரொம்ப பயமாக இருக்குது, இதனால் வரைக்கும் நான் என் அம்மாவை இப்படி திட்டினதே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லு. சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, பக்கத்தில் கூட எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா, சும்மா அவங்க மேலே சின்ன கோவத்தில் இருப்பாங்க, அதை வந்துட்டு இப்படி காட்டக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது போய் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்லு. இல்லை என் அம்மா அப்படி பண்ணவே மாட்டாங்க, இது வரைக்கும் இப்படி வீட்டை விட்டு போன மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை, எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் இப்படி வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போக மாட்டாங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல. சரி ஒரே நிமிஷம் இருங்க, நான் கூப்பிட்டு பார்க்குறேன், ஒருவேளை நான் கூப்பிட்டா அவங்க எடுப்பாங்க இல்லையா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. விஜய் கால் பண்ணியும் சாரதா வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க. பட் சாரதா எங்கே இருக்காங்க என்னங்கிறது விஜய் காவேரி 2 பேர்த்துக்குமே தெரியாது. உடனே விஜய் சொல்லுவார், இப்போ ஆல்ரெடி 8:30 ஆகிடுச்சு மிஸ், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம தேட ஆரம்பிக்கலாம் வாங்க, அவங்க ரெகுலராக எங்கெங்கே போவாங்கன்னு சொல்லுங்கள், எந்தெந்த கடைக்கெல்லாம் போவாங்க, இல்லை கோவிலுக்கு எங்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நம்ம லோக்கலில் எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடலாம், நீங்கள் எதுவும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல 2 பேரும் குயிக்காக காரில் ஏறி போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 தான் இருந்தாலும் நீங்கள் அவங்கள அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, வீட்டை விட்டு ஏன் போன்னு சொன்னீங்க, அதில் தான் அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, தப்பு தான் சார், ஏதோ ஒரு கோபத்தில் வாய் தவறி அந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன்தான், அந்த பையன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அதுக்கு காரணமாக இதெல்லாம் சொன்னான், அவன் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா, நீங்களாம் சொல்கிறத பொய்ன்னு அவனுக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கவும் கூடாது, இதை கால் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கவும் கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தெரியாமல் வாய் தவறி அம்மாவை அப்படி சொல்லிட்டேன், அந்த கோவத்தில் தான் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல. சரி விடுங்க மிஸ், அம்மா அந்த அளவுக்கெல்லாம் கோவமாக எடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும், ரொம்ப வருஷமாக அவங்க மேலே இருந்த மரியாதையில் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரிலாம் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க, ஏதோ அவங்க சங்கடப்பட்டிருப்பாங்க, ஒருவேளை அவங்க அம்மானால தான் வந்துட்டு உங்களுக்கும் கஷ்டமாகுது, நீங்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போனது அவங்களுக்குமே வருத்தமாக இருந்திருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்ருக்க, கரெக்டாக வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் க்ராஸ் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா சாரதா வந்து உட்காந்துருப்பாங்க. சாரதாவை பார்த்ததுமே விஜய் அங்கே பாருங்கள் 100 ஆயுசு அவங்களுக்கு, பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படின்ன மாதிரி சொல்ல, டக்குனு காரை நிறுத்திட்டு காவேரி ஓடி போவாங்க. ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, ஏம்மா எங்கம்மா போனேன், ஏம்மா இப்படி பண்ணுறேன், என்னை ரொம்ப நீ டென்ஷன் பண்ணி தவிக்க விட்டுட்டம்மா, என் மேலே இருக்கிற கோவத்துலையா போனேன் அப்படின்ன மாதிரி கேட்க, என்னது கோவமா, அடிப்போடி இவளே, நானே வந்துட்டு டென்ஷனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரலான்னு பார்த்தேன், இந்த நேரத்துக்கு வந்துட்டு இந்த ஏரியா கோயிலில் பஸ்ஸும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஆட்டோக்காரனும் வந்துட்டு அந்த விலை கேட்குறான், அதனால தாண்டி வந்து இங்கே உட்காந்துருக்கேன், பஸ் ஏதாவது வருமானு பார்த்துக்கிட்டு அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்புறம் ஏமா நீ ஃபோன் எடுக்கல அப்படின்ன மாதிரி கேட்க, ஃபோன் பண்ணியா, ஐயோ பாத்தியா, அது எப்படி தான் சைலண்ட்டில் ஒழுகுமோ தெரியல, அது பாட்டுக்கு அடிக்கடி சைலண்ட்டில் விழுந்துருது, இதனால தான் இந்த மாதிரி ஃபோனே நான் வச்சுக்கிறதில்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன இப்படி சொல்கிறீங்க, காவேரி மிஸ் ரொம்ப பயந்துட்டாங்க, நீங்கள் சாயங்காலத்துலேருந்து காணோம், ஸ்கூல் விட்டதுலேருந்து காணோன்னு ரொம்ப பதறி போயிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் எப்படி பார்த்துருந்தா நான் வீட்டை விட்டு தான் வெளியில் வந்திருக்கணும் தம்பி, என்ன சொல்கிறது, இவ தனியாக இருப்பான், இவ இப்படி தான் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவ பேச்சுக்காகவெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா டெய்லி வெளியில் போயிட்டுருக்க வேண்டியதான், அப்புறம் நான் போயிட்டா இவளுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து இவளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு இவளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்களாம், இவ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேனா என்ன அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, விஜய்க்கு அப்படியே சிரிப்பு வந்துடும். சரி வாங்க காரில் வந்து உட்காருங்கம்மா, மிஸ் காவேரி மிஸ் காருக்கு வாங்க, 2 பேரும்
உட்காந்துட்டே பேசுங்க, ரோட்லேயே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காருக்கு போயிடுவாங்க. உடனே காவேரி திரும்பியும் வந்து சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அம்மா சாரிம்மா, நான் தெரியாமல் கோவத்தில் தான் உன்னை அப்படி சொல்லிட்டேன், நான் சொன்னது தப்பு தான், ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பேசுனதெல்லாம் கூட வந்து எனக்கு பெருசாக தெரியல காவேரி, ஆனால் வந்து நீ விஜய் தம்பி அப்படி சொன்னதெல்லாம் நினச்சி தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நீ ஏண்டி அப்படிலாம் பேசுகிற, உனக்கு இவரை பற்றி என்ன தெரியும் சொல்லு, என்கிட்ட காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இனிமேல் மிஸ் முகத்தில் நான் முழிக்க கூட மாட்டேன், அவங்கள தொந்தரவே பண்ண மாட்டேன்னு. அப்போது அம்மாவையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கும் வர மாட்டாங்க, அம்மா வந்து எனக்கு காமிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியா காவேரி? அம்மா பாவம் தானே, தாய் இல்லாத புள்ள எவ்வளோ வந்துட்டு பரிதவிச்சு போயிருக்கும். அதனால் அந்த ஒரே காரணத்துக்காக தானே அம்மு நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம எல்லாரும் ஒன்று மண்ணா சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் உன்னோட கோபத்தினால நீ இந்த மாதிரிலாம் பேசும்போது எல்லாருமே தவிச்சு போயிடுறாங்கடி அப்படின்ன மாதிரி சொல்ல, தப்பு தாம்மா, நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி, அப்போ நீ விஜய் தம்பியை ஒன்றும் சொல்ல மாட்டேல்ல, திட்ட மாட்டேல்ல, அவங்க எப்பவும் போல் வீட்டுக்கு வரலாமா, பாப்பாவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, சரின்னு சொல்லி தலையாட்டுவாங்க. உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே அதுக்குன்னு அவர் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட தேவையில்லாத பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு அவர் வர வேண்டாம்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் திரும்பி நான் பழைய மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிருவேன். இப்போதைக்கு உனக்காக மட்டும்தாம்மா நான் வந்துட்டு அவர் கூட பேசுகிறதுக்கும் அவர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கும் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய், வேண்டாம் மிஸ், வேண்டாம், நான் பேசலை மிஸ், அம்மா நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் மட்டும் தலையில் வேணாம், நானும் வந்துட்டு ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே மாறுற மாதிரி தெரில, திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு பிடிக்காத ஒருத்தங்களை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறதும், அவங்கக்கிட்ட போய் வாலண்டியராக பேசி பேசி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதும் எனக்கு சங்கட்டமாக இருக்குது, அதனால் அவங்களும் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் இனிமேல் சொன்னதாகவே இருக்கட்டும், நான் இப்போதைக்கு நீங்கள் காணோம்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்தேன், மற்றபடிக்க நான் வந்து காவேரி மிஸ்ஸை பார்க்குறதோ இல்லை வீட்டுக்கு வர்றதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க மிஸ்ன்னு சொல்ல, ஐயோ இல்லை அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே நீங்கள் வரலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, இருந்தாலும் விஜய் வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டார். இப்படியே வந்துட்டு காவேரியை வந்து நம்ம பொசசிவை க்ரியேட் பண்ணி காவேரி கிட்ட நம்ம நெருங்காமல் இருந்தால் மட்டும்தான் காவேரிக்கு நம்ம அருமை புரியும், நம்மளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளே திரும்ப வருவான்னு சொல்லி விஜய் டிசைட் பண்ணியிருப்பார். அதனால தான் விஜய் திரும்பவும் சொல்லுவார், இல்லை மிஸ் வேண்டாம், இது கண்டிப்பாக செட் ஆகாது, திரும்பி வந்துட்டு நான் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு உங்ககிட்ட கேர் பண்ணுறதோ இல்லை உங்ககிட்ட அதிகமாக பேசுகிறதோ அப்படின்னு பண்ணனா அது திரும்பியும் கோபத்துலேயும் சண்டையிலையும் தான் போய் முடியும், அதனால் அது 2 ஃபேமிலிக்குமே நல்லா இருக்காது, அதனால் நம்ம எப்போவுமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு ஹாய் பாயோடு நிறுத்திக்கலாம், அதை தவிர நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் சாரதா, என்ன தம்பி, ஏன் தம்பி இப்படி சொல்கிறீங்க, அவள் தான் இறங்கி வந்து பேசுகிறாள்ல, நீங்கள் அவகிட்ட எப்பவும் போல் பேசி சமாதானப்படுத்தி நீங்கள் நம்ம காவேரியை எல்லா ஞாபகம் வர வைக்கலாம்ல, இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைத்த, காவேரியோட கேரக்டருக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், எனக்கு உங்களை விட காவேரி நல்லாவே தெரியும், என்ன தான் ஒருத்தங்க வந்து விழுந்து விழுந்து அவளை வந்து பின்னாடியே துரத்துனாலும் விழுந்து விழுந்து லவ் பண்ணுன்னு சொன்னாலும் அவள் மேலே அக்கறையவே காமிச்சாலும் அவளுக்கு அந்த அக்கறை வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது, என்றைக்கு வந்து அவங்க ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி திரும்பி பார்க்காம இருக்காங்களோ அப்போ தான் வந்து காவேரி அவங்களோட ஆப்சண்ட் டைமில் அவங்களோட கேரக்டரையும் அவங்களோட கேரிங்கையும் அவள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏற்கனவே வெண்ணிலாவுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய சண்டை வரும்போது காவேரி உள்ளே வந்தா, அதுக்கப்புறம் காவேரியாக வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும், வெண்ணிலாவை சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்போல்லாம் வந்து நான் காவேரியை விட்டு விலகிட்டு இருக்கேன், வெண்ணிலா வந்து நாளைக்கே என்னை சொந்த கொண்டாடுவான்ற அந்த ஒரு கான்ஷியஸே காவேரிக்கு வராமல் இருந்துச்சு. என்றைக்கு வந்து அதை ரியலாக வந்து லைவாக அவள் பார்க்க ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் தான் என் மேலே அவளுக்கு பொசசிவ் ஆரம்பிச்சிச்சு, என் மேலே கேரிங்லேருந்து லவ்லேருந்து எல்லாமே அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எப்போ நான் அவளுக்கு இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவள் வராலும் அப்போ தான் என்னோடய லவ்வும் என்னோடய அருமையும் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குத. அதே கான்செப்ட் தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் அவளை விட்டு பிடிக்கிறத, நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, அதுக்காக நான் காவேரியை விட்டு போயிடுவனோ இல்லை காவேரியை மறந்துடுவோனோ கிடையாது. இந்த ஜென்மம் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காவேரி தான் என் பொண்டாட்டி, அதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்குமே வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு நான் காவேரி கிட்டேருந்து ஒரு இடைவேளையை மெயின்டைன் பண்ணால் தான் திரும்பி காவேரி பழைய மாதிரி என்னை ஏற்றுக்குவான்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படி பண்ணுறத அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்க தம்பி, நீங்கள் எது பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும், எனக்கு என்னமோ நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிற
இருக்கிறதெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது. அதுக்குன்னு என் பேத்தி இங்கே கொண்டு வந்து என்கிட்ட காமிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைத்த, நான் கண்டிப்பாக அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் காவேரி மிஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு காவேரிக்கு எங்களோட ஞாபகமும் வரக்கூடாது, நாங்கள் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுறதா ஒரு மைண்ட் செட்டுக்கும் அவங்க இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடக்கட்டும். அவங்களே வந்துட்டு எங்களோட ஆப்சன்ஸை உணரும் போது தான் எங்களை தேடுவாங்க. நானாகட்டும் அம்முவாகட்டும் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அவளுக்கு புரியும். என்ன முக்கியம்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அம்முவாவை முக்கியம் நினைப்பால. இன்றைக்கி காலையில் என்ன தெரியுமா அத்தை சொன்னாவோ, நான் என்ன உங்கள் குழந்தைக்கு ஆயாவான்னு கேட்டா. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறமே நான் முடிவு பண்ணிட்டத்த, காவேரி கிட்ட கண்டிப்பாக நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும்னு. எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களே இருந்தாலும் என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன். அவளுக்காக சாப்பாடு ஊட்டுறதும் குளிப்பாட்டுறதும் அவளுக்கு தேவையான அத்தனையும் பண்ணுறதும் தூங்க வைக்கிறதும் ஆயமாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் இந்த வேலையெல்லாம் செய்ய முட மாட்டேன். ஏன்னா என் குழந்தைக்கு அம்மா இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவளுக்கு எல்லா விதமான அக்கறையும் அன்பும் பாசமும் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே பண்ணி தான் வந்து நான் அம்மாவை வளர்த்துனத்தேன். இன்றைக்கி வந்து காவேரி அம்மான்றது தெரியாமல் அவள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இதயமே வந்து நொறுங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அம்மா முன்னாடியே அந்த மாதிரி சொல்லிட்டாத்த. அதனால் காவேரிக்கு வந்துட்டு நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வரக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்க தம்பி, நீங்கள் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், பண்ணுங்கள், அதுக்கு தேவையான எந்த உதவினாலும் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வெளியிலேருந்து உள்ளே வந்து, என்னம்மா இவ்வளோ நேரம் காருக்கு வெளியிலே நின்று பேசிகிட்டு இருக்கேன், உள்ளே வந்து பேசலாம்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, அதான் விஜய் தம்பி சொல்லிட்டார்லடி, இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார், நம்ம கூட பேச மாட்டாருன்னு. அவர் சொன்னது தான். அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அவரை திருப்பி அதை மாற்றிக்கவே மாட்டார். அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தியாக சொல்கிறேன், அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச எல்லா ஒருத்தியாக சொல்கிறேன். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அவரை சத்தியம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீறவே மாட்டார் பாரு. இனி கண்டிப்பாக உன்னை அவர் தொந்தரவே பண்ண மாட்டார். அவர் மட்டும் கிடையாது, அவரோட குழந்தையும் உன்னை தொந்தரவே பண்ணாது. நீ நிம்மதியாக இரு காவேரி, உனக்கு அதுதானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியாது. டக்குன்னு காவேரி பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கு உடனே சரித்த, இதை வச்சு இல்லை என் பேச்சை பேசுகிறதோ இல்லை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாத்த, நீங்கள் பாட்டுக்கு இருங்க, அது நடக்கிறது நடக்கட்டும். இங்கே நம்ம 2 பேர்த்தையுமே இந்த ஊருக்கு கொண்டு வந்து தெரிஞ்ச கடவுளுக்கு கண்டிப்பாக இங்கே 2 பேர்த்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கான சூழ்நிலையும் டைமும் அதுவாக அமையட்டும், நம்மளாம் அதை தேடி போக வேண்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா உள்ளே போனதுமே, என்னம்மா சொன்னார் அவர், இவ்வளோ நேரம் அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன், அவர் உண்மையாலுமே இனிமேல் என்னை பார்க்க வர மாட்டாரா, என்கிட்ட பேச வர மாட்டாரா அப்படின்ன மாதிரி கேட்க, அதான் அவர் சொல்லிட்டார்லடி, அதை ஏன் திரும்ப திரும்ப கேட்குற, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிம்மா அவர் பேசாட்டி பரவாயில்ல, அம்மு கூடவா என்கிட்ட பேச மாட்டா, அம்மு கூடவா எப்பவும் போல் என்கிட்ட பேச மாட்டா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம் பேச மாட்டா, நீயே பார்த்தில்ல அவரோட வளர்ப்பு எப்படி இருந்ததுன்னு. அப்பா சொன்னால் அப்படியே கேட்பாடி அந்த குழந்தை ஏதோ உன் மேலே இருந்த பாசத்துலேயும் அன்புலையும் மிஸ்ன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே வாள் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி உன்னவே சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா ஒரு விஷயம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டா, அந்த குழந்தை பண்ணவே பண்ணாதடி, அந்த அளவுக்கு அருமையாக வந்துட்டு அந்த குழந்தைய வளர்த்திருக்காரு. இப்போ அதை தாண்டி சொல்லிட்டு போகிறாரு என்கிட்ட. நான் மட்டும் இல்லை, அம்முவுமே வந்து இனிமேல் காவேரி மிஸ்ஸை தொந்தரவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. நீ எதுவும் கவலைப்படாத காவேரி, இனிமேல் ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுமே நீ எப்படி நினைக்கிறியோ எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி அம்மாவுமே பார்த்துக்கலாம். அவளை நீ ஸ்பெஷலாலாம் கவனிக்க வேண்டாம். நீ ஸ்பெஷலாக கவனிக்கிறேன்ற பேரில் பார்த்தும் போட்டு அதை நீ சொல்லியும் காட்டுவ, அதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் அழுகிற மாதிரி யோசிப்பாங்க. எனது அம்முமே என்கிட்ட பேச மாட்டாளாம், இவர் பேசலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அம்மு எப்படி என் கூட பேசாமல் இருப்பா, என் கூட வந்து பழகாமல் இருப்பா, என்னை பார்க்காம இருப்பா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டா, என்னை பார்க்குறதுக்கு நான் தான் முக்கியம்னு வரதா போகிறான். அதுவும் போக அடுத்த வாரம் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவன் மட்டும் தனியாகலாம் நிற்க மாட்டா. இவளுக்காக வேறு யார் இருக்கா நம்மளை விட்டா? நான் தான் அவளுக்கு கூட அம்மாவாக பேர் பண்ணி நான் ஏதாவது டாஸ்க் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்.
அதை மட்டும் அம்முக்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக அம்மாவாவது அப்பாவாகுதுன்னு சொல்லிட்டு என் பின்னாடி அவள் வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு அம்மு கேட்க மாட்டா. ஏன்னா எனக்கும் அம்முக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அம்முவே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஏனோ தெரியல, அம்மு மேலே இவ்வளோ பாசமும் அன்பும் நம்மளையே அறியாமல் நம்மளுக்கு வருது. இதுக்கு என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது நார்மலாகவும் தெரியல. ஆனால் விஜய் சொன்னது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். அந்த பொண்ணு வந்து விஜயை ஓகே பண்ணிடுன்ற பயம் எனக்குள்ளேயே வந்துட்டு இருக்க தான் செஞ்சிச்சு. அதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு காரில் ஃப்ரண்ட்டில் உட்காரும் போதும் நான் பொசசிவ் ஆனந்தான். அது அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் பொசசிவ் ஆனது உண்மைதான். அது ஏனும் புரிய மாட்டேங்குதே. அவரை வந்து பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆனால் உள் மனசுக்குள்ளே அவர் தான் எல்லாமேனு தோணுது. இது எப்படி வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி காவேரி ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருப்பாங்க.